ஒன்றுதான். சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் ஒரே நிலைதான் எடுத்திருக்கிறோம். இது மக்கள் அளித்த தீர்ப்பு, அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். எனவே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். ஒன்று, மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பு. 2, இன்னொரு தேர்தல் திணிக்கப்படக்கூடாது. 2, 3, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுநர் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. எனவே வெளியிலிருந்து மிக அரசியல் நிலையை, மிக சரியான நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் ஆதரவு அவர்களுக்கு போதும், வேறு சிந்தனைகள் தேவையில்லை. எனவே இது குறித்து முதல்வர் தான் சிந்திக்க வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிப்போம், கொள்கை வழியில். சிலர் சொல்வது போல் நிர்பந்தம், குடைச்சல், கல்லடி என்பதெல்லாம் அல்ல. உடைக்கிற மக்கள், எளிய மக்கள், நாட்டு நல, இந்த கோரிக்கை தான். இதை குடைச்சல் என்று பார்த்தால் தவறு, கல்லடி என்று பார்த்தால் தவறு. எப்பொழுதும் சரி, நாங்கள் உடைக்கிற மக்கள், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றுதான் குரல் எழுப்புவோம். தொடர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடா? அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் ஒரே நிலை எடுப்போம். நாங்கள் சொல்லிட்டோம், ஒரே நிலை எடுத்து நாங்கள் ஆதரித்து விட்டோம். எத்தகைய நிலை எடுப்பதாக இருந்தாலும் அரசியல் நிலை நாங்கள் ஒன்றாக தான் எடுப்போம். சொல்லுங்க தோழர். இல்ல, தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து ஆதரவு என்பதை ஏற்கனவே இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 பேரும் கூட்டாக சேர்ந்துதான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒருவேளை அமைச்சரவையில் பங்கேற்பது என்கிற யோசனை விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் அதை பற்றி அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக அவர்கள் எங்களோடு கலந்து பேசுவார்கள். ஒருவேளை இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய அதே நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் ஒரு வாய்ப்பு வருகிறது, பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தால் அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. எப்படி இருப்பினும் விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் எங்களோட நிச்சயமாக கலந்து பேசுவார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நேற்றே சொல்லியாச்சே, இப்பதான் தோழர் சொல்லிட்டாரு. எங்களுடைய ஒரே நிலைப்பாடு தான். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்பது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இதை நீ அவங்ககிட்டே கேட்கலாம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.